பங்குச்சந்தையில் சமீப காலமாக அதிகமாக லாபம் கொடுத்துட்டு இருக்க கம்பெனி என்னன்றதை இப்போ நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸையும், கம்பெனியோட நல்ல நியூஸ் என்ன, கெட்ட நியூஸ் என்ன, தற்போதைய நிலை என்ன அப்படின்றதையும் இப்போ நாம் பார்க்கலாம். மைக் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 317% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் ₹22 ₹114 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரெக்டாக ₹103 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2496 கோடி. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹104. இதோட ஹைலோ பார்த்தீங்கன்னா ₹22 ₹115 வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 44. புக் வேல்யூ வந்து 5.51 டிவிடெண்ட் கொடுக்குறது இல்லைங்க அந்த கம்பெனியில். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 12% கொடுக்குறாங்க, 12% இருக்காங்க. ROE பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 60%. ஃபேஸ் வேல்யூ ₹2. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது OPM பார்த்தீங்கன்னா 22%. EPS பார்த்தீங்கன்னா 2.82. இந்த கம்பெனி இந்த கடந்த இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹62.6 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி டெப்ட் பார்த்தீங்கன்னா ₹11.6 கோடி. ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹77.7 கோடி. இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 0.56. இந்த கம்பெனி கடந்த குவார்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ₹1.97 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட நெகட்டிவ் நியூஸ் என்ன, பாசிட்டிவ் நியூஸ் என்ன பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து CAGR வந்து கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 32% இந்த வருஷத்தில் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 32.1% வந்து CAGR இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இது கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட 7.08% வந்து அவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா MSP ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 333% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் ₹13 ₹58 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக ₹58 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ₹2812 கோடி. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹58.4. இதோட ஹைலோ பார்த்தீங்கன்னா ₹13 ₹58 வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 123. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14.3. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்குறது இல்லைங்க. இதோட ROCE பார்த்தீங்கன்னா 7.92%. ROE பார்த்தீங்கன்னா 2.63%. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10. இதோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது OPM பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 4.57%. இதோட EPS பார்த்தீங்கன்னா 0.6%. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ₹22 கோடி வந்து நமக்கு ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி டெப்ட் பார்த்தீங்கன்னா 813 கோடி. இதோட ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா 166 கோடி. இதோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 15.1. ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து ப்ளஸில் இருக்குது, நல்ல பாசிட்டிவான விஷயங்க. இந்த கம்பெனி கடந்த குவார்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ₹6.78 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஹோல்டிங் பொறுத்தவரை இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் கையில் பார்த்தீங்கன்னா 42.3% வச்சுருக்காங்க. ஸோ 50% கீழே தான் ப்ரொமோட்டர் கையில் வச்சுருக்காங்க. FI ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 0.033 வச்சுருக்காங்க. DI வந்து 3.17 வச்சுருக்காங்க. பப்ளிக் கையில் வந்து 54% வச்சுருக்காங்க. க்ரோத்தை பொறுத்தவரையில் இந்த கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 11.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட நெகட்டிவ் நியூஸ் என்ன, பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு CAGR இன்க்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கம்பெனிக்கு நல்ல பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இந்த கம்பெனியோட நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா, இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் வந்து 0.65% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.